வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியான்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஒன் ஆஃப் த டெக்னாலஜி வந்து செக்மெண்ட் எனிதிங். செக்மெண்ட் எனிதிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செக்மெண்டேஷன் அப்படின்றத எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். செக்மெண்டேஷன்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு போட்டோவை இந்த டெக்னாலஜில நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னா, ஒரு 500 வெஹிக்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனியோடைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் வந்து எந்தெந்த கம்பெனி, இது ஹுண்டாய் எவ்வளவு இருக்கு, மாருதி எவ்வளவு இருக்கு, சுஜுகி வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து செக்மெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 500 ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த போட்டோல எத்தனை வெஹிக்கிள் மாருதி இருக்கு, எத்தனை வெஹிக்கிள் ஹுண்டாய் இருக்கு, எத்தனை வெஹிக்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டொயோட்டா இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். சரி சார், இதனால நம்மளுக்கு என்ன, இந்த டெக்னாலஜியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் ரிலேட்டடான ஒரு விஷயத்த நம்ம அப்லோட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சர் மாதிரி டியூமருக்கான வாய்ப்புகள் வந்து இப்ப இருக்கா, எந்தெந்த டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒயிட் பிளட் செல் ரெட் பிளட் செல் கவுண்டை வந்து நம்ம டெக்னாலஜி வந்து கவுண்ட் பண்றதை விட இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்மளுக்கு எஜுகேட் பண்றோம். அப்போ இந்த டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட் எனிதிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி மூலமா இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக சிவகுமார் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சிவகுமார். வாட் இஸ் செக்மெண்ட் எனிதிங்? அது செக்மெண்ட் எனிதிங் உடைய இன்ட்ரோடக்ஷன்ல நான் இப்ப கொடுத்த மாதிரி இதை தவிர வேற என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்கு, இதனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதை யாரு இன்னோவேட் பண்ணாங்க, இப்போ கரண்டா என்னென்ன டெக்னாலஜி வந்து இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே சார். ஸோ செக்மெண்ட் எனிதிங் மாடல் பார்த்தோம்னா இது வந்து கண்டுபிடிச்சது வந்து மெட்டா ஏஐ. ஸோ இது வந்து 2023 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இனிஷியலா வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஜெமினி எதுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி அது ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மெட்டா ஏஐ ஸ்டார்ட் பண்ணது தான் செக்மெண்ட் எனிதிங் மாடல். ஸோ இதுல யூஸ் பண்ண டெக்னாலஜி வந்து SA1B சொல்லிட்டு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. மாடலுக்குள்ள இருக்கிற மாடியூல் பேர் தான் வந்து SA13 மாடல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண அப்புறம் அதுல இருக்கிற ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்றாங்க. நம்ம இதுல என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா, லைக் கம்ப்யூட்டர் விஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, டீப் லேர்னிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மொத்தமா சேர்த்து ரெடி பண்ணது தான் மெட்டா ஏஐ. ஸோ வாட் இஸ் இமேஜ் செக்மெண்டேஷன்? ஸோ செக்மெண்ட் எனிதிங் மாடல்ல இப்போ கரண்ட்ல யூஸ் பண்றது வந்து இமேஜ் செக்மெண்டேஷன். ஸோ வந்து இது என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு இமேஜ் அப்லோட் பண்றாங்க. அந்த இமேஜ் வந்து அந்த இமேஜை வந்து ஏஐ அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தனியா கீழே வந்து பாயிண்ட் வைஸ் ஒரு பேராகிராஃபைஸ் கொடுக்குறோம். ஸோ நம்ம அந்த இமேஜ்ல வந்து இப்போ சர்ச் பண்ண மாதிரி 500 கார்ஸ் இருக்குன்னா அதுல என்னென்ன கார் மாடல் அவைலபிளா இருக்கு, இப்போ அந்த கார்ல என்னென்ன இன்ஜின்ஸ் யூஸ் பண்றாங்க, அந்த மாடல் கரண்ட் பிரைஸ் என்னது, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குற அளவுக்கு இந்த மாடல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து கார் மட்டும் கிடையாது, ஆப்ஜெக்ட்ஸ், பீப்புள், மவுண்டன்ஸ், சி அங்கெல்லாம் போய் அப்லோட் பண்றோம்னா அங்க என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, அந்த சீக்குள்ள என்னென்ன அனிமல்ஸ் எந்தெந்த ஆழத்துல வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு இந்த மாடல்னால அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்தோம்னா ஹியூமன்ஸ்க்கு இது யூஸ் பண்ற 3 விஷயம் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன், சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ். ஃபேஸ் ரெகக்னிஷன் பார்த்தோம்னா இப்போ ஃபோன் அண்ட் லேப்டாப்ல நமக்கு நிறைய டூல்ஸ் வந்திருக்கு. முன்னாடி தான் பார்த்தோம்னா பட்டன் ஃபோன் இருக்கும். அந்த ஆண்ட்ராய்டு புதுசு வந்தப்போ நம்மளுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் கூட சில டிவைசஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் இதுல வந்திருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் கூட இந்த செக்மெண்ட் எனிதிங் மாடல் தான். இனிஷியலா வந்து கூகுள் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த செக்மெண்ட் எனிதிங் மாடல். பட் இது வந்து அவ்வளவா இமேஜஸ் கரெக்டா அனலைஸ் பண்ணாம லைக் கரெக்ட் அவுட்புட் கொடுக்காம அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெட்டா இனிஷியேட் பண்ணி by using மெட்டா AI tools இந்த இமேஜ் செக்மெண்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன்ல லைக் லாகின் பண்றோம்னா நம்ம ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி தான் அந்த ஃபோன்ல அலோவ் பண்ணுவோம். இது வந்து மெயினா யூஸ் பண்றது வந்து நிறைய பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸ். ஏன்னா வந்து அன்ஆத்தரைஸ்ட் வந்து கம்பெனிஸ்குள்ள என்டர் ஆகக்கூடாது.
ஸோ அதுக்காக வந்து இது மெயினா அங்க யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம கம்பெனிஸ்குள்ள போனனாலே வெளியில வந்து ஐடி கார்டு காட்டுற மாதிரி அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ற மாதிரி உள்ள என்டர் ஆகும் போதே வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் பார்த்தோம்னா சிசிடிவி கேமராஸ், இப்போ ரியல் டைம் மானிட்டரிங் யூஸ் பண்றாங்க. ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கேமராஸ் இருந்துச்சு, இப்போ வந்து கலர் கேமராஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இப்போதான் கிரைம் நடக்குதுன்னா இப்போ ஈஸியா வந்து அந்த போட்டோ அப்லோட் பண்ணி இதுல இருக்கிறது ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஆல்ரெடி நம்ம ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி தான் வச்சு நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாம் சேவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் வச்சு ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம ஏஜ் என்னது, நம்ம நேம் என்ன அப்படின்னு சொல்லி யாராலும் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இப்போ டிராபிக் லைட்ஸ் லைக் டிராபிக் வயலேஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து கிரைம் குள்ள தான் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு தான் கேப்சர் பண்றாங்க. கேப்சர் பண்ணி நம்மளுக்கு தெரியாமலே நமக்கு சலான் வந்து ஆட் ஆயிடுது, நம்ம லைசன்ஸ் கார்டுல ஆட் ஆயிடுது. ஸோ இதுவும் வந்து யூஸ் பண்றது இமேஜ் செக்மெண்டேஷன் மாடல் தான். அண்ட் அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம்னா இப்போ வந்து செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கிள்ஸ் டெஸ்டால வந்து இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஆட்டோமேட்டிக் கார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா டிரைவரே இல்லாம ரன் ஆகும். அண்ட் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா செல்ஃப் டிரைவிங் டாக்ஸிஸும் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது கூட இமேஜ் செக்மெண்டேஷன் மாடல் தான். இப்போ அதுக்கெல்லாம் வந்து இப்போ வீடியோ செக்மெண்டேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ இமேஜ் செக்மெண்டேஷன் தான் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காருக்குள்ள வந்து ஒருத்தவங்க ஏறுறாங்க, இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நோட் பண்ண இடத்த வச்சு அந்த கார் நம்மள கூப்பிட்டு போகும். ஸோ புது இடத்துக்குலாம் போகும்போது ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டு அந்த பிளேசஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த காரோட டெக்னாலஜிக்குள்ள. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ மெட்டா ஏஐ 2027 வீடியோ செக்மெண்டேஷன் ஒரு டெக்னாலஜி லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படின்னா இந்த கார் நார்மலா புது இடத்துக்கு போகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா போற இடத்துல எல்லாம் வந்து என்னென்ன பிளேசஸ் இருக்கு, இங்க எத்தனை ட்ரீஸ் இருக்கு, இங்க வே இருக்கா இல்லையா, இங்க வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த செக்மெண்ட் மாடல் இதை தவிர ஒரு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இது பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து ஆன்லைன்லயே வந்து அவைலபிளா இருந்த டூல், பட் எல்லாருக்குமே அவைலபிள் கிடையாது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 60% வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், 40% வந்து ஆத்தரைஸ் பீப்புள் அண்ட் ப்ரீமியம் பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணணும்னா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் தேவை கிடையாது சார். ஸோ வந்து அதுக்காக நம்ம 60% தான் நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்மளால கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சர்ச் பண்ண முடியாது. இது எப்படின்னா யூனிவர்சலா யாரும் யூஸ் பண்ணலாம். ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, நம்மளுக்கு என்ன சர்ச் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஒரு போட்டோல இருக்கிற பீப்புள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து தனித்தனியா செக்மெண்ட் பண்ணி இல்ல யாரு இருக்கா என்னென்ன இருக்காங்கன்னு ஈஸியா பண்ணி கொடுத்துரும். இதுக்கு வந்து தனியா கோடிங் ஆர் எதுவுமே தேவை கிடையாது. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி கோட் பண்ணி ஒரு ஃபுல் மாடலா தான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து SA1B மாடல். ஸோ இதுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இது கோடிங் தேவை கிடையாது. அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ், இது அவைலபிள் ஆன் கூகுள், பிரேவ், எந்த வெப் ப்ரௌசர் போயிட்டு இந்த மாடல் நீங்க டைப் பண்ணாலும் அவைலபிளா இருக்கு, பட் ஒன்லி ஃபார் 60%. ஸோ இந்த SA1B டேட்டா செட் நம்ம பேசுறோம். ஸோ இது வந்து எங்கெங்க யூஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி இந்த ஹிஸ்டரி என்னன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து செக்மெண்ட் எனிதிங் மாடல் சாம்னு சொல்லுவாங்க. இது வச்சுதான் வந்து இந்த செக்மெண்ட் எனிதிங் மாடல் ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இது பேர் வந்து அன்பிரசிடென்டட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ SA1B மாடல் வந்து எல்லாருனாலுமே வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் மெட்டா வந்து இந்த மாடலை தனியா வாங்கி நம்ம யூசர்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா இது வரைக்கும் இந்த மாடல் யூஸ் பண்ணி 11 மில்லியன் பிளஸ் இமேஜஸ் அவங்க வந்து டைவர்ஸா போட்டோ எடுத்து இதுல அப்லோட் பண்ணிருக்காங்க, ட்ரெயின் பண்ணிருக்காங்க மாடல். ஸோ புதுசா ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் 1 மில்லியன் பிளஸ் செக்மெண்டேஷன்ஸ் இது வரைக்கும் இந்த மாடல் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்படின்னா நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்து மாடல் சேவ் ஆயிருக்கு. புதுசா ஏதாவது அப்லோட் பண்ணா கூட அது ஈஸியா எந்த பேஸ்ல கேப்சர் பண்ணிருக்காங்க, இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுக்குற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ரீச் எவ்ரி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் போயிட்டு அவங்க கவர் பண்ணிருக்காங்க. அனிமல்ஸா இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், லைக் நம்ம நோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. ஸோ எது கேட்டாலும் வந்து வித்தின் செகண்ட்ஸ்ல இது அவுட்புட் கொடுக்குற அளவுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க மெட்டா ஏஐ. ஸோ இது டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். ஸோ இது வந்து மெயினா 3 ரீசன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த 3 காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இமேஜ் என்கோடர், ப்ராம்ப்ட் என்கோடர் அண்ட் மாஸ்க் டீகோடர். இமேஜ் என்கோடர் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து இப்போ அப்லோட் பண்ற இமேஜ்ல வந்து என்னென்ன விஷுவல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, எந்த மாதிரி கான்டெக்ட், என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இதுல சொல்ல வராங்க, அண்ட் இந்த இன்புட்டை வச்சு இதெல்லாம் சொல்ற அளவுக்கு மாடல் ட்ரெயின் ஆயிருக்கு.
அண்ட் ப்ராம்ப்ட் என்கோடர் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வச்சு இப்போ நம்ம இமேஜ் கொடுத்துட்டோம், நம்ம வந்து கீழே ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். இந்த இமேஜ்ல இருந்து என்ன தெரியணும், இந்த இமேஜ் வந்து எவ்வளவு இயர் முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி யார் யார் வந்து இந்த இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இமேஜஸ் வச்சு என்னென்ன ப்ராம்ப்ட் வச்சு சர்ச் பண்ணியிருக்காங்க முடியும் சர்ச் பண்ண முடியும் அந்த இந்த இமேஜ்ல. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சேட்டலைட் வியூல இருந்து நம்ம இந்தியாவில் நிறைய போட்டோஸ் பார்க்கறோம். அதுல பார்க்கும் போதுலாம் வந்து சில இடத்துல வந்து லைட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல லைட்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதை வச்சு இந்த லைட்ஸ் இல்லாத ஏரியா எது, லைட்ஸ் இருக்கிற ஏரியா எது, நம்ம பார்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பேர் தான் வந்து பவுண்டரி செக்மெண்டேஷன். இதுக்கு யூஸ் பண்றதும் வந்து இமேஜ் செக்மெண்டேஷன் மாடல் தான் யூஸ் பண்றோம். அண்ட் மாஸ்க் டீகோடர். இந்த மாஸ்க் டீகோடர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ வந்து அவுட்லைனிங் ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ சொன்ன மாதிரி இந்தியாவே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே கண்ட்ரிஸ்க்குமே வந்து ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்கும். இந்த பார்டர் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு, இந்த ஸ்டேட்டோட பார்டர் எங்க முடியுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, எந்த சிட்டில முடியுது, எந்த டவுன் சுத்தி இருக்கு, எந்த வில்லேஜஸ் இருக்கு, அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு வரைக்கும் இந்த மாடல் வச்சு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆல் டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி மெட்டா இதுல அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம புதுசா மாடல் ட்ரெயின் பண்ண தேவை கிடையாது. ஸோ இது ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா, மெடிக்கல் இமேஜிங், ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இமேஜ் எடிட்டிங். மெடிக்கல் இமேஜிங்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்றோம். இந்த சாம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல் இமேஜ் அனலைஸ் பண்ணும். இதுல என்னென்ன இருக்கு, ஸோ என்னென்ன பாடி பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரெயின் அப்லோட் பண்றோம்னா பிரெயின்ல வந்து அந்த பிரெயின் பத்தி அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்குள்ள என்ன இந்த இமேஜ்ல என்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, இது கியூராக எவ்வளவு நாள் ஆகும், ஃபியூச்சர் டிசீஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதனால கன்ஃபார்மா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இருக்க டிசீஸ் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த இமேஜ் பண்ண அப்புறம் அந்த பிரெயின்ல இருக்க இமேஜை வந்து அது பார்ட் பை பார்ட்டா பிரிச்சிடும். ஸோ நமக்கு என்ன பார்ட் கிளிக் பண்ணி அது என்ன இருக்குன்னு தெரியணுமோ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் வந்து ஒரு இடத்துல டச் பண்றாங்கன்னா இந்த பிரெயினோட இமேஜ்ல, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, அங்க பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு, அண்ட் இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க ஏதாவது சர்ஜரி பண்ணணுமா, ஆர் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து கேமரா கேப்சர்ஸ் ரோட் இமேஜ். சொல்ற மாதிரி இப்போ டிராபிக் வயலேஷன்ஸ் தான் நடக்குது. ஸோ வந்து இப்போ நார்மல் சிசிடிவி கேமரா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. இப்பதான் கவர்மெண்ட் வந்து ஒன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்றோம். இப்போ வந்து டிராபிக்ல நிக்கிறாங்க, ஒரு 100 பீப்புள் நிக்கிறாங்கன்னா, அந்த 100 பீப்புள்ல யார் யார் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கா, யார் யார் ஹெல்மெட் போடல, யார் நேம்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, லைசன்ஸ் யார் நேம்ல இருக்கு, ஆர்சி புக் யார் நேம்ல இருக்கு, அவங்க இன்சூரன்ஸ் பே பண்ணாங்களா இல்லையா வரைக்கும் அவங்க நம்பர் பிளேட் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த ஃபேஸ் ரெகனைஸ் பண்ண மாடல்னால ஈஸியா ஃபேஸ் வச்சு எங்க இருந்து வராங்க, அவங்க அட்ரஸ் என்னது, நேம் என்னது, ஏஜ் என்னது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ரோபோட் கேப்சர்ஸ் கேமரா என்விரான்மெண்ட். இப்போ வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஆல்ரெடி ரோபோட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. லைக் இப்போ டே டு டே லைஃப்ல ரோபோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாரின் கண்ட்ரீஸ். லைக் ரெஸ்டாரண்ட்லயா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராம்ப்ட் தராம மாடல் ட்ரெயின் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டலோட எல்லா இமேஜஸுமே வந்து அந்த ரோபோட்குள்ள இன்செர்ட் பண்ணுவாங்க. இன்செர்ட் பண்ணி தான் மாடலே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுதான் இந்த ரோபோட்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்னென்ன பிளேசஸ் இருக்கு, அண்ட் ரிசப்ஷன் எங்க இருக்கு, ஐசியூ எங்க இருக்கு, நார்மல் வார்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற டேட்டா வச்சுதான் ரோபோட்ஸ் மூவே ஆகும். ரெஸ்டாரண்ட்ஸ்லயே இதான் யூஸ் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லா இமேஜஸும் அப்லோட் பண்ண அப்படின்னா ரோபோட்ஸ்க்கு தெரியும் உள்ள என்னென்ன இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ்ல என்ன இருக்கு, கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் வருவாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு, இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு என்ன மாதிரி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க வரைக்கும், ஃபுட் நல்லா இருக்கா இல்லையா வரைக்கும் இந்த ரோபோட்ஸ்னால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு எல்லாமே யூஸ் பண்றது இமேஜ் செக்மெண்டேஷன் மாடல் மட்டும்தான். அண்ட் இப்போ நம்ம ஃபீல்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபீல்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபீல்ட்ஸ்ல வந்து கிராப்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய லேண்ட் லார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி என்னென்ன கிராப்ஸ் வளர்க்குறாங்கன்னு வந்து மோஸ்டா தெரியாது. ஏன்னா ஒர்க்கர்ஸ் தான் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ லேண்ட் லார்ட்ஸ் வந்து ஜஸ்ட் போட்டோ எடுத்து அந்த இமேஜ் மாடல்ல அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்க என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு வீக்ஸ் ஆகுது, அண்ட் இன்னும் எவ்வளவு வீக்ஸ்ல வந்து இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு ஃபீல்ட்ஸ்ல எவ்வளவு வீக்ஸ்ல ஹார்வெஸ்ட் பண்ணலாம், அண்ட் இங்க இப்போ தண்ணி எவ்வளவு தேவைப்படுது, அப்படிலாம் வந்து லேண்ட்ல போட்டோ வச்சு செக்மெண்டேஷன் மாடல் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது இமேஜ் எடிட்டிங்ல யூஸ் பண்றாங்க. நம்ம ஜெமினி யூஸ் பண்றோம், இமேஜ் எடிட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த மாடல் யூஸ் இமேஜ் எடிட் பண்ணலாம். பட் இமேஜ் எடிட் பண்றது எப்படின்னா ஜெமினி அளவுக்கு அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காது. பேசிக் இமேஜஸ், நேச்சுரல் கலர் கிரேடிங் பண்ணணும்னா வந்து பண்ணிக்கலாம்.
பட் ஏன்னா வந்து இது மெயினா யூஸ் பண்றது வந்து நம்ம இமேஜ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்றோம், எடிட்டிங் யூஸ் பண்றது கிடையாது. பட் ஸ்டில் அவங்க வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இமேஜ் எடிட்டிங்காக. பிகாஸ் மெட்டா வந்து பர்சனலா அவங்களுக்கு டூல் எதுவுமே கிடையாது. அவங்க மெட்டா டூல் இருக்கிறது பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து அவங்களுக்கு தேவையான ஒரு இமேஜ் எடிட்டிங் மாடலா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங் மாடலா இருக்கட்டும், தனியா வந்து மெட்டா கிடையாது. ஸோ இந்த மாடல் வச்சு அவங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாடல் ஸ்டார்ட் பண்ணி 2023 டெஸ்டிங்ல இருக்கிறது வந்து இப்போ கரண்ட்லி 2026 டெஸ்டிங்ல இருக்கு. 2027 வந்து இது ரிலீஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாடலோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அக்யூரேசி வந்து 99% கரெக்டா இருக்கும். இப்போ மாடல் வந்து இப்போ ஒரு இமேஜ் அப்லோட் பண்றோம்னா அது இமேஜ்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்து 99% வந்து அக்யூரேட்டா சொல்லிடும் என்னென்ன இருக்கு, பவுண்டரிஸ் என்னது, டிடெக்ஷன் என்னது, நம்மளோட பவுண்டரிஸ் இருக்கு எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஏதாவது அன்ஆத்தரைஸ்ட் ஏரியா பத்தி நம்ம இமேஜ் அப்லோட் பண்றோம், அதை பத்தி கேட்கறோம்னா இந்த மாடல் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தராது. ஏன்னா அதுக்கு தேவை வந்து ப்ரீமியம் தேவை. நமக்கு ப்ரீமியம் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து யாருக்கு அவைலபிள் பார்த்தோம்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், இப்போ வந்து இதை பத்தி இதுல ஒர்க் பண்றவங்க, மைனிங்ல ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க மட்டும்தான் இல்ல இது வந்து அக்சஸ் பண்ண முடியும். நம்ம நார்மல் பீப்புளுக்கு வந்து 60% ஆஃப் த டூல் மட்டும் தான் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பர்பஸ் தான் வந்து யூஸ் பண்றோம் 60% ஆஃப் த பீப்புள். இது எப்படின்னா இப்போ வந்து வயசானவங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க ரோட் கிராஸ் பண்றாங்க. இப்போ ரோட் கிராஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து அவ்வளவா கண்ணு தெரியாம இருக்கு வயசுனால. ஸோ அவங்களாம் இந்த போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணா போதும். இப்போ வந்து டிராபிக் சிக்னல்ஸ் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க சிக்னல்ஸ்ல. ஸோ சிக்னல் டைமிங் எவ்வளவு இருக்கு, இது வாய்ஸ் ரெகக்னிஷன் வரைக்கும் பண்ண முடியும். ஏன்னா வந்து யூஸ் பண்றது வந்து லைக் நோஷன் ஏஐன்னு யூஸ் பண்றோம். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அப்போ வந்து இமேஜ் அப்லோட் பண்றோம், ப்ராம்ப்ட் முடியுதுன்னா சைட்ல வந்து ஸ்பீக்கர் பட்டன் பண்ணி இருக்கும். ஸோ கிளிக் பண்றோம்னா அது வந்து சொல்லும் நம்மளுக்கு என்னென்ன இன்புட் வந்துருக்கோ அது சொல்லும். ஸோ இப்போ வந்து இங்க வந்து 20 செகண்ட்ஸ் டைம் இருக்கு, நீங்க இப்போ கிராஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ரைட் சைட்ல வந்து கார் பைக்லாம் நிக்குது, லெஃப்ட் சைட்ல வந்து லாரி நிக்குது, நீங்க டைம்ல கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் சொல்ற அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஓப்பன் சோர்ஸ்னால ரிசர்ச் வந்து யாரும் யூஸ் பண்ணலாம். காலேஜஸ், ஸ்கூல்ஸ் கூட இந்த வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கலாம். அண்ட் இது எப்படிதான் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்ல முடியும். லிமிடேஷன் என்ன பாத்தீங்கன்னா இது ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதுக்கு வந்து பவர்ஃபுல் ஜிபியூஸ் அண்ட் சிக்னிபிகன்ட் காம்படிஷன் ரிசோர்சஸ். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லைக் ரிமைனிங் 40% பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கிராஃபிக்ஸ் அதிகமா தேவைப்படும். அண்ட் இந்த இப்போ வந்து பெரிய பெரிய இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் லேப்டாப் பிசில பத்தாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த பீப்புளுக்குலாம் வந்து லைக் காஸ்ட்டும் அதிகமா இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரியே இருக்கும். அண்ட் தனியா வந்து ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் வாங்குற மாதிரியும் இருக்கும். அண்ட் மாடல் சைஸ் போன்ல லேப்டாப்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃப்ரீயா தராங்க மாடல்ஸ். ஆனா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாடல் வந்து ஹை எண்ட் மாடல்ஸா தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க நிறைய கிரைம்ஸா இருக்கட்டும், லைக் வேற கண்ட்ரி டிராவல் பண்ற டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், வேற கண்ட்ரில இருந்து அவங்களோட பிரசிடென்ட் வராங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அப்லோட் பண்றதுக்கு பெரிய மாடல்ஸ் வேணும். ஏன்னா இப்போ வந்து பெருசா இப்போ வந்து நடக்கிற வார்ல கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் கூட இந்த இதுல அப்லோட் பண்ணி நம்ம இன்புட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவுட்புட்ஸ் வாங்குறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது ரிமைனிங் 40% மாடல். அதுக்கு யூஸ் பண்றது வந்து பிரீமியம் மாடல்ஸ் யூஸ் பண்றாங்க, ஹையர் மாடல்ஸ் யூஸ் பண்றாங்க. பாயிண்ட் போட்டு 3 டைம் சொல்லிட்டேன். ஓகே சார், ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றோம். ஓகே சார். நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பிரீமியம் 60% தான் யூஸ் பண்ண முடியும், 40% பணம் கொடுத்துன்றது 3 டைம் சொல்றோம் அப்படின்னா பாக்குறவங்களுக்கும் சரி நம்மளுக்கே தெரியும். 3வது டைம் சொல்றோம், 2வது டைம் அது ரிப்பீட் ஆகாம பாருங்க. கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா போர் அடிக்கும். ஏன்னா வந்து இம்மிடியட்டா தேவையில்லைல்ல 3 டைம் ஒரே விஷயத்த அது 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 சொல்லவே கூட தேவையில்லை. ஏன்னா வேணும்னா அவங்க யூஸ் பண்றவங்க அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு விஷயத்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி 60% நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா தரதுக்கு பழகிறதுக்காக தான். பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பணம் கொடுத்தாதான் அந்த டெக்னாலஜிக்கான எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பே பண்ண முடியும். இப்போ ஒரு வெப்சைட்டே இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து வருஷம் ஹோஸ்டிங் வந்து பே பண்ணணும், டொமைன் வந்து ரினியூ பண்ணணும், அப்போ அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது ஏதாவது எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். அப்போ இதுக்கெல்லாம் சார்ஜஸ் ஆகும்ல. இதெல்லாம் யாராவது ஒருத்தர் பே பண்ணணும். அதனால அது அது ஒரு லைட்டா ஈஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு அவர் தான் ஆமா திருப்பி அதுவே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது தேவை. அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னேன், கதை சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. சொல்றது ஸ்கிரிப்டா இருக்கணும்,
ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1/2 hour இல்லைன்னா நீங்க இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஒரு 15 நிமிஷம் கொடுத்துட்டா அது ஒரு 10 நிமிஷமா 12 நிமிஷமா குறைக்கணும். இப்போ நம்ம நீங்க கேட்குற சொல்றது ஒரு 1/2 hour சொல்றீங்க, 20 minutes சொல்றீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்துல 12 நிமிஷத்துல அது குறைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுதுன்னா அது ஒரு 10 நிமிஷமா குறைச்சி அதுதான் பண்ண முடியும். ஓகே, அப்போ நம்ம வந்து 1/2 hour வீடியோ கொண்டு வந்துடும். ஓகே சார். அது நம்ம பாட்டுக்கு பேசிட்டே இருந்தோம்னா திருப்பி 3வது டைம் அது இன்னும் 1/2 மணி நேரம் கூட பேசலாம். அதுல எந்த யூசேஜும் கிடையாது. ஓகேங்களா? சாரி சார், இல்ல சாரிக்காக இல்ல, புரியணும் உங்களுக்கு என்ன பண்றோம், எதுக்காக பண்றோம், அதுக்காக ரிப்பீட் பண்ண சொல்லிடுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாமா சார்? ஸோ அடுத்த லிமிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் சீன்ஸ். இப்போ நம்ம அப்லோட் பண்ற இமேஜ்ல வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க, 1000 ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா இந்த இமேஜ்னால கரெக்டா அவங்களோட ஃபேஸஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து லிமிடெட் பீப்புளுக்கு மட்டும் தான் வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பீப்புள் இருந்தாங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்க வந்து ட்வின்ஸா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாடல் ட்ரெயின் பண்ணல ஒன்றும் ஃபியூச்சர்ல பண்ணிடுவாங்க. அண்ட் இது வந்து இது மெயினா யூஸ் பண்றது கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன் நம்ம வந்து நார்மலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றோம் ஆர் ஒரு டெக்னாலஜி புதுசா வந்து லான்ச் பண்றோம்னா அந்த கம்ப்யூட்டர் விஷன் வச்சுதான் வந்து பீப்புளுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் இதை வச்சு பீப்புள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, லிமிட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்களா ஆர் எக்ஸ்ட்ரீமா அவங்க போயிட்டு வேற ஏதாவது கிரைம்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் விஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுல கரண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெஞ்ச் மார்க் செட்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து 2024ல நம்ம ஆப்கானிஸ்தான்ல வந்து இந்த டாலிபன்ஸ் உள்ள வரும்போது இந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க வந்து டாலிபன்ஸ் உள்ள என்டர் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதான் வந்து இந்த மெட்டா ஏஐயோட சாம் மாடலோட பெஞ்ச் மார்க் செட்டிங்கா சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த மாடல் அப்போ வந்து ஆப்கானிஸ்தான்ல யூஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி டாலிபன்ஸ் என்டர் ஆயிருக்காங்க, வார் நடக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ இது ஒரு பெஞ்ச் மார்க் செட்டிங். அண்ட் இது வந்து ரிசர்ச் கேரக்டர் யூஸ் பண்றாங்க. லைக் எப்படின்னா இப்போ நார்மல் மாடல்ஸ் இருக்கிறது வந்து நம்ம வந்து அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போக முடியாது. பட் இந்த மாடல்ல வந்து அவங்க கொடுக்குற ஃப்ரீயா கொடுக்குற அந்த டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா தான் போக முடியும். லைக் ரிசர்ச்சா இருக்கட்டும், புது ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து மாடல் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த மாடல் கிரியேட் பண்ணது 2023ல பை மெட்டா ஏஐ. 2024ல வந்து அவங்க எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஆடியோ மட்டும் யூஸ் பண்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாததுனால 2024ல இமேஜ் செக்யூரிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ரியல் டைம் இமேஜ் அப்லோட் பண்ணாலே வந்து எந்த மாதிரியான இன்புட்ஸா இருந்தாலும் கொடுக்கலாம், அது நமக்கு வேலிட் அவுட்புட்ஸ் கொடுக்குறோம். அண்ட் 2025 தான் வந்து லைட் வெயிட் மாடல்ஸ். இப்போ 2024ல பார்த்தோம்னா பெரிய ஜிபியூஸ் யூஸ் பண்ற மாதிரி, கிராஃபிக் கார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ற மாதிரி மாடல்ஸ் இருந்துச்சு. 2025 தான் வந்து போன்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி, லைக் ஃபேஷியல் ரெகக்னிஷன் யூஸ் பண்ற மாதிரி, லேப்டாப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, ஆஃபீஸ் யூஸ் பண்ற மாதிரி சிம்பிளான மாடல்ஸ் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வீடியோ இன்டெகிரேஷன். இப்போ வந்து இமேஜ் மட்டுமே யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாத்தியமா இருக்காது. ஸோ வீடியோ இன்டெகிரேஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க, போற இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணாலே அது அந்த வீடியோஸ்ல என்னென்ன அவைலபிளா இருக்கு, இந்த ரூட் எங்க போகுது, இந்த ரூட் வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த ரோடோட அகலம் என்னது, லென்த் என்னது வரைக்கும் வந்து இந்த மாடல்னால சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க மெட்டா ஏஐ. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தோம்னா இதோட மேஜர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து மெயினா இப்போ யூஸ் பண்றது பேசிக் மாடல் தான். அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரப்போறது 2027 தான். அண்ட் ப்ராட் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. எப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது யூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா வந்து சில கண்ட்ரீஸ்ல அதனால வந்து விசிட் பண்ண முடியாது. ஸோ இமேஜ் செக்மெண்டேஷன் மாடலிங் வச்சு அந்த கண்ட்ரீஸ் போனா எப்படி இருக்கும், இந்த கண்ட்ரீஸ்ல என்னென்ன அவைலபிளா இருக்கு, அது வரைக்குமே வந்து கொண்டு வர போட்டா சொல்லியிருக்காங்க 2027. இப்போ வந்து ஒருத்தர் வந்து வேற கண்ட்ரீஸ்க்கு போறாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நேர்ல வந்து யூஸ் பண்ண வந்து விஆர் யூஸ் பண்றோம். விஆர்ல வந்து நமக்கு எல்லாமே த்ரீடில இருக்கும். அந்த மாதிரி மாடலிங் போய் இதுல கொண்டு வர போறாங்க, நார்மல் ஸ்கில்ல தெரியுற மாதிரி. அண்ட் இந்த ஃபியூச்சர் பார்த்தோம்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாடல்ஸ் வந்து அதிகமா இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து எல்லாமே ஐடி ஜாப்ஸும் ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த மாடல்ஸ் பத்தி யாருக்கும் தெரியாது. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த மாடலே ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சது போய் மெட்டா ஏஐ தான். ஸோ அதை வச்சு இந்த மாடல் வச்சு என்னென்ன கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் இந்த மாடல் வச்சு யார் யாருக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய பீப்புளுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறாங்க. அண்ட் இதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமா இருக்கும் இன் ஃபியூச்சர். ஓகே, இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்மெண்ட் எனிதிங்
இதுல இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு? சரி, இப்போ பார்த்தோம்னா வந்து இப்போ இருக்கிற செக்மெண்ட் எடிட்டிங் மாடல்ல வந்து நம்ம ஒரு இமேஜ் கொடுத்தாலே போதும், அது இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாடல் சொல்லிடும். ட்ரெடிஷ்னல்ல பார்த்தோம்னா நமக்கு இன்னும் டெக்னாலஜி முன்னாடி இருந்தது இல்லை சார். இப்போ ஒரு கிரைம் நடக்குதுன்னா கூட நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப பார்த்தோம்னா ஆன்லைன்லயே ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம இமேஜஸ் இருந்தா நம்ம இமேஜஸ் கூட அந்த மாடல்ல அப்லோட் பண்ணி இதுல என்னென்ன இன்புட்ஸ் கேட்டு நம்ம அப்படியே கூட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இப்போ. அதான் மெட்டா ஏஐ கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண முடியும்னா, லைக் இப்போ ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் தான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அங்க ஏதாவது டைம் இருந்தா கூட ரோபோட்ஸே கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க சார். அதுக்கும் வந்து வீடியோ யூஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த செக்மெண்ட் எனிதிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இதனுடைய காம்போனன்ட் என்ன, இதனுடைய பர்பஸ் வந்து என்ன? சார் பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா இது மல்டி பர்பஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம் சார். ஏன்னா இது ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் லிமிடெட் கிடையாது, எல்லா ஃபீல்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே இந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாடல் வந்து அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. சொன்ன 11 மில்லியன் பிளஸ் ட்ரைனிங் மாடல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த SA13 மாடல்ல. ஸோ லிமிடேஷனே கிடையாது. லிமிடேஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ மைனிங் ஏரியாஸ்க்கு போகிறோம், கான்ஃபிடென்ஷியல் ஏரியாஸ்க்கு போகிறோம், அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு மட்டும் தான் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து அங்கே நார்மல் பீப்புளால போக முடியாது, சர்டிஃபை பீப்புள், ஆர்டிஸ்ட் பீப்புள் மட்டும் தான் போக முடியும். ஸோ அதுக்கு கூட லிமிடேஷன்ஸ் இருக்கு சார், மற்ற எதுக்குமே லிமிடேஷன் கிடையாது. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போனன்ட். ஸோ ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா இது நார்மலாக இந்த எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ற மாதிரி ஈஸியான டூல் தான் சார். ஸ்ட்ரக்சரை எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் விஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நார்மலா வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. டெக்னாலஜி எந்த மாதிரி யூஸ் ஆகுது, அண்ட் இல்ல கோடிங் யூஸ் பண்றாங்களா இல்லையா, அண்ட் இது வந்து சேஃப் ஆர் நாட், இதுக்கு தான் சார் இதான் வந்து நார்மல் டெக்னாலஜி ஸ்ட்ரக்சர். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் என்டர் பண்றதுல இருந்து, நம்ம இன்புட் கொடுக்கறதுல இருந்து, ப்ராம்ப்ட் வாங்கி நம்ம இந்த இமேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கு சார். டேட்டா ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கிராஃப்ஸ், ட்ரீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த மாடல் கிரியேட் பண்ணி. கிராஃப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து எந்த இயர்ல எவ்வளவு டிராப் டவுன் ஆயிருக்கு, எவ்வளவு இன்க்ளைன் ஆயிருக்கு வரைக்கும் சொல்ல முடியும் சார். இப்போ ஸ்டாக்ஸா இருக்கணும், ஸ்டாக்ஸ் கூட இந்த மாடலோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்போ வந்து ஹைல போகும், எப்போ டவுன்ல வரும், நீங்க எப்போ இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும், அதுவும் சொல்ல முடியும் சார். ட்ரீஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்போ மாடல் வந்து இப்போ ஒரு ரூட்ல இருந்து தான் எல்லா மாடலுமே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாடல் இப்போ இந்த ரூட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போய் யாருக்குதான் போய் சேருது, யாரெல்லாம் எதுக்குதான் யூஸ் பண்றாங்க, அது வரைக்கும் இந்த மாடல் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க சார். ஓகே, இப்போ ஒரு இமேஜ் நம்ம இது கொடுக்குறோம் அப்படின்னா இதனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்லலாம்? ஸோ இந்த மாடலோட ஒர்க் ஃப்ளோ கேட்குறீங்களா? ஆமா. ஸோ எஸ் சார். இந்த மாடல் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன மாதிரி மெடிக்கல் இமேஜிங் எடுத்துக்கலாம் சார், எம்ஆர்ஐ ஸ்கேன் பத்தி எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனோட இமேஜை வந்து அப்லோட் பண்றாங்க இந்த மாடலுக்குள்ள. ஸோ இங்கதான் வந்து நம்ம சாம் வந்து பிக்சருக்குள்ள வருது. இந்த சாம் யூஸ் பண்ற மாடல் பேர் தான் வந்து SA13 மாடல். இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு, SA29 மாடல் இருக்கு, SA26 மாடல் இருக்கு. பட் இந்த மாடல்ஸ்லாம் வந்து முன்னாடி ஆடியோ யூஸ் பண்ண மாடல்ஸ், இதுக்கப்புறம் வந்ததுதான் SA13 மாடல். ஸோ இதை யூஸ் பண்ணி சாம் வந்து ஃபுல் இமேஜ் அனலைஸ் பண்ணும். ஸோ இந்த அனலைஸ் பண்ண அப்புறம் அந்த இமேஜை பிளாக் அண்ட் பிளாக்கா பிரிச்சு கொடுத்துரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பிளட் ஃப்ளோ இருக்கு, இந்த இடத்துல வந்து பிளாக்கேஜ் இருக்கு, இந்த இடத்துல டியூமர் இருக்கு, இந்த இடத்துல வந்து லைக் நர்வ்ஸ்ல வந்து டேங்கிள் ஆயிருக்கு, ஸோ ரிமூவ் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். ஸோ இந்த டாக்டர் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ்ல கிளிக் பண்ணாருன்னா அந்த சாம் வந்து எக்ஸாக்டா அந்த பிளேஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சர்ஜரி பண்றோம்னா அவங்க வந்து ஒரு டாக்குமெண்டரி பார்க்கறதுக்கு டைம் இருக்காது சார். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஈஸியா யூஸ் ஆகும். இப்போ இமேஜ் அப்லோட் பண்ணாலே வந்து சொல்றதுன்னா எவ்வளவு ஈஸியான டெக்னாலஜி சார் அது. ஸோ அவுட்புட் வந்து காட்டும். இப்போ அவுட்புட் செஞ்சா காட்டும்னா மெடிக்கல்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம், சர்ஜரி பண்ணி ஆகணும் வரைக்கும் இது காட்ட முடியும் சார். ஓகே, இப்போ செக்மெண்ட் எடிட்டிங் மாடல்ல வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியும், ப்ராம்ப்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம். எஸ் சார். அது வந்து இதுல என்ன மாதிரி ரோல் பிளே ஆகுது, எதுக்காக இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்றாங்க சார்? இப்போ வந்து நார்மலா இப்போ லேப்டாப்ல யூஸ் பண்றோம்னா வந்து போட்டோஸ் எடுக்க முடியாது சார். அந்த போட்டோஸ் இல்லாத இடத்துல வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் இந்த போட்டோ எப்படி இருக்கு, அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ டிராபிக் ரூல்ஸ் இருக்குன்னா அங்க நிக்கிற வண்டி வந்து என்ன மாடல் டைப் பண்ணதுனால டைப் பண்ணி நம்பர் பிளேட் கொடுத்தாலே போதும். அந்த நம்பர் பிளேட் கொடுக்க நம்பரை வச்சு அந்த வண்டி யார் ஓட்டுறாங்க, யார் நேம்ல இருக்கு,
யார் அட்ரஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து டேட்டா செட் அப்படின்னா செக்மெண்ட் எனிதிங்ல என்ன ரோல் பிளே ஆகுது? இது இந்த மாடல் வந்து பார்த்தோம்னா ஏஐ மாடல் மாதிரி இது ட்ரெயின் பண்ணணும் இல்லையா? அப்போ இதை ட்ரெயின் பண்ணணும்னா இது டேட்டா செட்டோட ரோல் என்ன? ஸோ இப்போ டேட்டா செட் பார்த்தோம்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா தான் டேட்டா செட்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம டேட்டா செட்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கேகல் இருக்கு அண்ட் IEEE சொல்லி வெப்சைட் இருக்கு சார். இங்கேருந்து தான் டேட்டா செட் எடுக்க முடியும். இப்போ ஏதாவது வெப்சைட் குள்ள போறோம்னா இந்த வெப்சைட்டோட ரைட் கிளிக் பண்ணோம்னா அங்கேயே வந்து காட்டும் இந்த வெப்சைட் எப்போ கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த வெப்சைட்ல கோடிங் எனக்கு காட்டும் சார். இதெல்லாம் கூட நம்ம டேட்டா செட் தான் சொல்லுவோம். டேட்டா செட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வந்து நம்மகிட்ட எந்த இமேஜுமே இல்லை, மாடல் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜஸ்ல ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னோம்னா இந்த கேகல் எந்த ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம டேட்டா செட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த மாடல்ல ட்ரெயின் பண்ணலாம் சார். இந்த மாடல் இந்த டேட்டா செட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இந்த மாடல் என்ன பண்ணும்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டானால ஆல்ரெடி இந்த மாடலுக்குள்ளேயும் டேட்டாஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். இந்த டேட்டா செட்ஸை வச்சு இந்த நீங்க சொல்ற இந்த சுச்சுவேஷன் வந்து எந்த இடம் வந்துச்சு, இந்த சுச்சுவேஷனோட டிஸ்கிரிப்ஷன் என்னது, அண்ட் இந்த சுச்சுவேஷன் இதுல இருக்கிற பீப்புள் யாரு, ஆப்ஜெக்ட் என்னது, இதுல இருக்கிற அந்த மெடிக்கல் கம்யூனிகேஷன் என்ன கம்யூனிகேட் பண்ண வராங்க எல்லாமே சொல்ல முடியும் சார். டேட்டா செட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இமேஜ் இல்லாத சமயத்துல நம்மளுக்கு எந்த இன்புட்ஸும் கொடுக்க முடியாம ப்ராம்ப்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து டேட்டா செட்ஸ் அப்லோட் பண்ணோம்னா டேட்டா செட்ஸை வச்சு இந்த மாடல் வந்து ஈஸியா அவுட்புட் கொடுக்கும் சார். ஓகே சார். இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டாஸ்க் ஸ்பெசிபிக் நான் ஒரு ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா? ஒரு டாஸ்க் கொடுத்ததும் அந்த டாஸ்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலரா இதே ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஏஐ வந்து ட்ரெயின் பண்ணிட முடியுமா? சரி சார். இப்போ கரண்ட்லி பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரே டாஸ்க்காக மாடல் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய டாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டூடெண்ட்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாருன்னா ஒரு இப்போ லெக்சர் நடக்கிற அந்த கிளாஸ் ரூம் போர்டு எடுத்து அப்லோட் பண்ணாருன்னா இந்த லெக்சர்ல என்னென்ன சொல்ல முடியும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாருன்னா டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ வந்து மாடல் இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ண மாதிரி தான் சார். சாட் ஜிபிடி ஒரு வாட்டி நம்ம ஏதாவது சொன்னோம்னா திருப்பி அந்த டாபிக்கா ரிலேட்டடா வச்சுதான் நம்மளுக்கு வந்து அந்த டாபிக் பேசும். இப்போ நம்ம லாஸ்ட் வந்து இந்த டாபிக் பேசிருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அதே டாபிக் பத்தி பேச போறோமா இல்லை வேற டாபிக் பேச போறோமா சாட் ஜிபிடி கேட்கும் சார். ஸோ அதே மாதிரி மாடல் தான் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றோம்னா அந்த டாக்குமெண்ட் பத்தி தான் வந்து நெக்ஸ்ட் மாடல் கேட்கும் சார். நெக்ஸ்ட் உங்களுக்கு do you want to upload the same document or do you want to go to some other topic அப்படின்னு கேட்கும் சார். ஸோ நம்மளுக்கு வேற ஏதாவது சேம் மாடல் எஸ்ன்னு கொடுத்தா சேம் மாடல் பத்தி நம்ம அப்லோட் பண்ணலாம் சார். நோன்னு கொடுத்து நம்ம வேற டாபிக் கூட போக முடியும் சார். ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட் எனிதிங் மாடல் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் விஷனே வந்து சேஞ்ச் பண்ணிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி சார்? கம்ப்யூட்டர் விஷன் பார்த்தோம்னா இப்போதைக்கு அது பேசிக்கா யூஸ் பண்ணதுக்குன்னா இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அஜியோர் இருக்கு, கூகுள் கொலாப் ஏஐ இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா கோடிங் மட்டும் தான் யூஸ் பண்றோம் சார். அட்வான்ஸ்டா போனோம்னா கம்ப்யூட்டர் விஷன் யூஸ் ஆகாது. ஏன்னா கம்ப்யூட்டர் விஷன் வந்து லிமிட் வரைக்கும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த மாடல் எப்படி சேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா மெட்டா ஏஐ வந்து சொல்ற மாதிரி இப்போ வீடியோ வந்து அலோவ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். நம்ம கே எதுவுமே இல்லை சார். அவங்க வந்து இப்போ இதுக்கு கம்ப்யூட்டர் விஷனுக்கு மேல யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் விஷன் தான் இந்த இடத்துல வேலையே இல்லை சார். இப்போ வந்து சேட் பண்றதா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இமேஜ் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், வீடியோ அப்லோட் பண்றதா எல்லாமே இந்த மாடலே பண்ணிடும். ஸோ கம்ப்யூட்டர் விஷனை கம்ப்யூட்டர் சேஞ்ச் பண்ற அளவுக்கு மெட்டா ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா முடிச்சிடும் சார். ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட் எனிதிங் மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டெக்னாலஜியை வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு லேமேனும் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியுமா? இல்லை இதுக்கு தனியா வந்து ஏதாவது ஒரு எஜுகேஷன் படிச்சிருக்கணுமா? இல்லை நம்ம ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமிங் நாலேஜே இதுக்கு வந்து போதுமா? இதோட ஃபீச்சர் சார் இப்போ வந்து நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதிகமா தேவை கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து நார்மலா அவைலபிளா ட்ரெயினர் மாடல் தான். ஸோ அதனால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவை கிடையாது. இது வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நார்மலா இந்த மாடல் வந்து அதிகமே யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்து இது அதிகமா யூஸ் பண்றது லைக் பெரிய பெரிய ஆளுங்க எப்படின்னா ஏதாவது பத்தி தெரிஞ்சுக்கணும், டிராபிக்ல வந்து இதெல்லாம் நடந்துருக்கு தெரிஞ்சுக்கணும், டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இது யூஸ் பண்றது யாரெல்லாம் யூஸ் பண்ணேன். இது வந்து எந்த டெக்னாலஜியும் தேவையில்லை. போன் யூஸ் பண்ண தெரிஞ்சு ஒரு லேப்டாப் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும் சார். ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலா எதுவும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது சார். ஓகே, தேங்க்யூ சிவகுமார். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை பத்தி செக்மெண்ட் எனிதிங் டெக்னாலஜியை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு, இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து
தேவையான டிஜிட்டல் டூலை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.